நெய்க்கான பணவீக்கம் 41 மாதங்களில் இல்லாத அளவிற்கு ஆகஸ்டில் குறைந்திருப்பதாக மத்திய புள்ளியியல் அமைச்சகம் கூறியுள்ளது. நெய்க்கான பணவீக்கம் 41 மாதங்களில் இல்லாத அளவிற்கு சென்ற ஆகஸ்ட் மாதத்தில் 0.21 விழுக்காடாக குறைந்துள்ளது. இதுவே முந்தைய ஜனவரி மாதத்தில் நெய்க்கான பணவீக்கம் 5.13 விழுக்காடாக இருந்தது மத்திய புள்ளியியல் அமைச்சகத்தின் புள்ளி விவரங்களில் தெரியவந்துள்ளது. பால், தயிர், வெண்ணெய், ஐஸ்கிரீம் உள்ளிட்ட பால் சார்ந்த பொருட்களின் பணவீக்கமும் குறைந்திருந்தாலும் நெய்க்கான பணவீக்கம் அதிகமாக குறைந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உணவுப் பொருள் பணவீக்கத்தில் பால் பொருட்கள் மட்டும் 7.72 விழுக்காடு பங்களிப்பை வழங்குகின்றன. 2023ஆம் ஆண்டின் ஜனவரி முதல் ஆகஸ்ட் வரையிலான காலங்களில் சில்லறை பணவீக்கம் 7 விழுக்காட்டிற்கு மேல் இருந்த நிலையில் தற்போது குறைந்து வருவதும் பால் பொருட்களுக்கான பணவீக்கம் குறைவதற்கு காரணமாக உள்ளதாக தர ஆய்வு நிறுவனமான இந்தியா ரேட்டிங்ஸ் தெரிவித்துள்ளது. இது தவிர கால்நடை தீவனம் விலை குறைந்து வருவது உள்ளிட்ட காரணங்களாலும் நெய் உள்ளிட்ட பால் பொருட்களின் பணவீக்கம் குறைய காரணமாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக வரும் நாட்களில் பால், நெய் உள்ளிட்ட பொருட்களின் விலை குறைய வாய்ப்புள்ளதாக எதிர்பார்க்கப்படுகிறது.